பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். அந்த ஊர்ல ராமாச்சாரி சகுந்தலா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. ராமாச்சாரி மரம் வேலை செய்யறவன். அவன் காலையிலேயே காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து மரத்தால என்னென்ன பொருளுங்களை செய்ய முடியுமோ அந்த பொருளுங்களை எல்லாம் செஞ்சு பட்டணத்துக்கு கொண்டு போய் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப நல்ல குணம் உள்ளவன். அவன் எப்பவுமே அவனுக்கு வர வருமானத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்வான். அவனுக்கு வர வருமானம் குறைவா இருந்தாலும் அதுலயே மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனோட தாத்தா காலத்துல இருந்தும் அவன் கையில ஒரு கொடாலி இருந்தது. அந்த கொடாலியால எந்த வேலையோ ஆரம்பிச்சாலும் வெற்றியோட முடியுது அப்படிங்கறது அவனோட ஐதீகம். அது மேல அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தான். இப்படி ஒரு நாள் காலையில கொடாலிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறேன்னு, சகுந்தலா நான் காட்டுக்கு போய் மரத்தை வெட்டிக்கிட்டு வரேன் பத்ரம். ஏங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பழைய கொடாலிய வச்சு வேலை செய்வீங்க? புதுசா வாங்கலாம்ல. அடி பைத்தியக்காரி, இது எங்க தாத்தா எங்க அப்பாக்கு கொடுத்தாங்க, எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. இந்த கொடாலி தான் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா நீ என்னடானா புதுசா வாங்கிக்கோன்னு சொல்ற. இதனால என்னைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வந்ததில்ல. என்னோட தாத்தா முத்தாத்தா அப்பா நினைப்புலதான் இந்த கொடாலில நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இந்த தேஞ்சு போயிருக்கிற கொடாலிய நீங்க மரத்தை வெட்டுனா எப்படிங்க வெட்ட முடியும்? ஏண்டி வெட்ட முடியாது? இத்தனை நாளா நான் வெட்டி சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கலையா? இப்ப சொல்ற? இந்த கொடாலிய மரத்தை 4 கொத்து கொத்துனாவே போதும், அந்த மரமே கீழே விழுந்துரும். இது சாதாரணமான கொடாலி இல்ல. சரி சரி, இந்த கொடாலி பத்தி பேசினாவே நீங்க பழைய காலத்து கதையெல்லாம் சொல்லுவீங்க. சீக்கிரமா போங்க, நேரமாகுது. சரிடி, சரி சரி, நான் இன்னும் கிளம்புறேன். அதோ பாரு, அந்த வீதியில இருக்கிற நாய் சரியா கத்த மாட்டேங்குது. அதுக்கு முதல்ல சாப்பாடு கொடு. நம்மளுக்கு குடிக்கிறதுக்கே இங்க கஞ்சி இல்லையா, அங்க நாய்க்கு சாப்பாடு போடணுமாமா. இங்க பாருடி, நம்மளுக்கு வாய் இருக்கு, நம்ம கேட்டு சாப்பிட்டுருவோம். அது மூகஜீவி, அது கேக்குமா? அதோட பசிய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டா போதும். சரி, நேரமாயிக்கிட்டு இருக்கு, நான் காட்டுக்கு போறேன். குந்தலா, நாய்க்கு சாப்பாடு போட மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவன் காட்டுக்கு போனான். காட்டுக்குள்ள எல்லா பக்கமும் திரிஞ்சு திரிஞ்சு ஆத்தங்கரையில ஒரு மரத்தை பார்த்தான். இன்னைக்கு இந்த மரம் போதும், மரத்தை வெட்டி பத்திரமா கொண்டு போனோம் அப்படின்னு ஆத்தங்கரையில இருந்து ஒரு முடக்கு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மரத்தை வெட்டுறதுக்காக வந்தான். அப்போ அவனோட கை தவறி அந்த கொடாலி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, என்னோட கொடாலி கை தவறி தண்ணில விழுந்துருச்சே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆத்தங்கரை ஓரத்துல உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து அந்த தண்ணில இருந்து ஒரு தேவதை மேல வந்தாங்க. ராமாச்சாரி, என்ன ஆச்சு? ஏன் கவலைப்படுற? நான் விறகு வெட்டும்போது என்னோட கை தவறி கொடாலி தண்ணில விழுந்துருச்சு. அதுக்கு போய் இவ்ளோ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க? இந்த கோடாலிய என் தாத்தா என் அப்பாவுக்கு கொடுத்தாரு, என் அப்பா எனக்கு கொடுத்தாரு. இது வம்சம் பாரம்பரியமா வந்துகிட்டு இருந்தது. இப்போ தண்ணில விழுந்து போச்சு. எவ்வளோ காலமா கஷ்டப்பட்டு இத காப்பாத்திக்கிட்டு வரேன். ஆனா இன்னைக்கு என்னோட கை தவறி தண்ணில விழுந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அது போனா போட்டோம். நீ போய் புதுசா ஒரு கொடாலிய தயாரிச்சுக்கோ. நான் வீட்டுக்கு சும்மா திரும்பி போவ வரல. இந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தை கொண்டு போய் நான் பட்டணத்துல வித்து அதுல வர காசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சீனையவுக்கு உதவி பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா அது இன்னைக்கு நடக்காம போயிடுச்சு. ஆமா, சீனையவுக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு அவனுக்கு உதவி செய்யணும்? சீனையா ஒரு ஊனமுற்றவன், அவனால வேலை செய்ய முடியாது, அவனோட வீட்டை நடத்த முடியலன்னு என்கிட்ட சொல்லி கவலைப்பட்டான். இன்னைக்கு வர ஆதாயத்துல என் வீட்டுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் எடுத்துக்கிட்டு அவனுக்கும் உதவி பண்ணலான்னு நினைச்சேன். நான் இப்படி நடந்துருச்சு. அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆமா, இத்தனைக்கும் நீ யாரு? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நான் ஒரு தெய்வ கன்னிய. நான் இந்த தண்ணிக்குள்ளதான் பல காலமா இருக்கிறேன். உன்னோட கொடாலி இந்த தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அது யாருதுன்னு பார்க்க வந்த. ஆனா நீ இங்க வந்து பார்த்தா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னது, நீங்க இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்றீங்களா? தண்ணிக்குள்ள விழுந்த கொடாலி எனக்கு எடுத்து கொடுக்கறீங்களா? கன்னிய ராமாச்சாரியோட பேச்ச கேட்டு உண்மையிலேயே ராமாச்சாரி மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் அவனுக்குள்ள இருக்கா, இல்ல அவன் கெட்டவனா நல்லவனான்னு பாக்குறதுக்காக தெய்வக்கன்னிய பரீட்சைய ஆரம்பிச்சாங்க. தண்ணிக்குள்ள இருந்து ஒரு வெள்ளி கொடாலிய கொண்டு வந்து அவனுக்கு காட்டுனாங்க. ராமாச்சாரி, இந்தப்பா
உன்னோட கொடாலிய கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே, இது என்னோட கொடாலி இல்ல, இது வெள்ளி கொடாலி. ஆனா என்கிட்ட இருந்தது சாதாரணமான கொடாலி. உள்ள போய் என்னோட கொடாலி இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தெய்வக்கன்யா மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் ஒரு தங்கத்தை கொடாலிய கொண்டு வந்து, ராமாச்சாரி இதுதான் கண்டிப்பா உன்னோட கொடாலி. ராமாச்சாரி அந்த கொடாலிய பார்த்து, அம்மா இது கூட என்னோட கொடாலி இல்ல, உங்க கையில இருக்கிறது தங்கத்தோட கொடாலி. ஆனா எந்த இரும்புல செஞ்சது சாதாரணமான பழைய கொடாலி, எனக்கு இது வேண்டாம். உந்து இல்லனா என்ன இப்போ, இந்த கொடாலிய நீயே எடுத்துக்கோ. இந்த பழைசான இரும்பு கொடாலியில இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தான் வேலை செய்வ? இந்தா, இது தங்கத்தோட புது கொடாலி. இந்த புதுசான யாரதோ கொடாலி எனக்கு வேண்டாமா, என் தாத்தா முத்தாத்தன் காலத்துல இருந்து வச்சிருந்த என்னோட பழைய கொடாலி வேணும். இந்த தங்க கொடாலியாவா வேண்டான்னு சொல்ற? சரி இரு, உனக்காக மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் ஒரு தடவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்கி ஒரு புதுசான கொடாலிய கொண்டு வந்து கொடுத்தான். இங்க பாருப்பா, உனக்கு வெள்ளி கொடாலிய கொண்டு வந்து காட்டுன, நீ வேண்டான்னு சொல்லிட்ட. சரின்னு சொல்லி தங்கத்து கொடாலிய கொண்டு வந்து காட்டுன, அதையும் நீ வேண்டான்னு சொல்லிட்ட. நீ உன்னோட தாத்தா முத்தாத்தம் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கை, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த குணத்துக்கு நான் என் கையில கிடைச்ச தங்கம் வெள்ளி எல்லா கொடாலியையும் உன் கையில கொடுக்கற. இத வச்சு நீ சந்தோஷமா இரு. இன்னும் மேல மேல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு நீ உதவி செய்வேன்னு நம்பிக்கை வைக்கிற. ராமாச்சாரி அந்த நேரம் பார்த்து அந்த கொடலையை எடுத்துக்கிட்டு தெய்வக்கன்னிக்கு நன்றிய சொன்னான். அம்மா, உங்களோட நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற கௌரவம் நம்பிக்கைக்கு எந்த ஒரு கெடுதலும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்குவேன். நான் 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி நல்ல வேலையதாமா செய்வேன். இப்படி ராமாச்சாரிக்கு தெய்வக்கன்னிய வந்து 3 கொடலைய கொடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவனும் அந்த கொடலைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பொண்டாட்டியான சகுந்தலா கிட்ட காட்டுல நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னான். ஏங்க, நீங்க தெய்வக்கன்னிய பாத்தீங்களா? ஆமாண்டி, பார்த்தேன். இவ்வளவு நாளா அந்த ஆத்து பக்கத்துல தான் நான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பேன், ஒரு நாளும் பார்க்கல. இன்னைக்கு என்னோட கை தவறி என் கொடாலி கீழே விழுந்துருச்சு. இந்த தெய்வக்கன்னி வெளிய வந்து என்ன பார்த்து சந்தோஷப்பட்டு எனக்கு இத கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த கடவுளே எனக்கு இந்த காணிக்கைய கொடுத்திருக்காங்க. அதுக்குதான் நான் எப்பவுமே சொல்றது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு. என்னோட இந்த நல்ல குணம்தான் இன்னைக்கு எனக்கு நல்லது நடக்க காரணமா இருந்திருக்கு. நம்ம கஷ்டப்படுற நாட்கள்ல கூட நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இப்படி நீங்க செஞ்ச நல்லதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க காரணமா இருந்திருக்கு. அன்னையில இருந்து ராமாச்சாரி எந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாலும் அதுல எல்லாத்துலயும் அவனுக்கு வெற்றி தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்படி அவன் மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் அவனுக்குள்ள இன்னும் அதிகமாச்சு. தண்ணில இருந்து தெய்வக்கன்னிய வந்து அவனுக்கு வெள்ளி தங்கம் கொடாலிய கொடுத்தது இப்படி அப்படின்னு அந்த ஊரு முழுக்க பரவிடுச்சு. அதே ஊர்ல இருக்கிற சூரையாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. இந்த ஊருக்குள்ள கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்யற ராமாச்சாரிக்கு எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற என்ன மாதிரி ஒருத்தனுக்கு எதுக்கு கிடைக்காது அப்படின்னு யோசிச்சான். நானும் ராமாச்சாரி மாதிரி அந்த தண்ணி கிட்ட போய் விறக வெட்டுறேன். அப்படியே தெய்வக்கன்னிய வெளியே வந்த உடனே அவங்கள ஏமாத்தி கொடாலிய நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த சூரையா காட்டுக்குள்ள போனான். தண்ணி கிட்ட போய் வேணும் வேணும்னு அவன் கையில இருந்த கொடாலிய அந்த தண்ணிக்குள்ள போட்டான். ஆத்தங்கர ஓரத்துல உக்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தான். உடனே தெய்வக்கன்னிய வெளியே வந்தாங்க. சூரையா, நீ எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் விறகு வெட்டலான்னு காட்டுக்குள்ள வந்த. விறகு வெட்டும் போது கை தவறி என்னோட கொடாலி தண்ணியில விழுந்துருச்சு. அதுக்குதான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத, உன்னோட கொடாலிய நான் எடுத்துக்கிட்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு தெய்வக்கன்னிய தண்ணிக்குள்ள போய் முதல்ல தங்க கொடாலிய கொண்டு வந்து கொடுத்தது. அந்த கொடாலிய பார்த்த உடனே சூரையா ஆசைப்பட்டு, அந்த கொடாலி என்னோட இதுதான், குடுங்க குடுங்க அப்படின்னு கேட்டான். தேவக்கன்னிக்கு அவனோட ஸ்வபாவம் தெரிஞ்சு போய் கோவத்தோட இப்படி சொன்னாங்க. என்னடா சொன்ன? இந்த தங்க கொடாலி உன்னோட இதா? நான் உன்னை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த தங்க கொடாலிய கொண்டு வந்த. இந்த தங்க கொடாலி என்னோட இது. நீ பொய் சொன்னதுனால உன்னோட கொடாலி கூட உனக்கு கிடைக்காது. மரியாதையா இங்கிருந்து போ, இல்லைன்னா நான் உன்னை தண்டிச்சிடுவேன். ஆனா நீங்க எங்க ஊரு ராமாச்சாரிக்கு மட்டும் தங்க கொடாலிய குடுத்தீங்கல்ல, எனக்கு குடுக்கறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க?
ராமாச்சாரிக்கு தங்க கொடாலி கொடுத்த விஷயம் இந்த சூரையவுக்கு தெரிஞ்சுதான் இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு தெய்வக்கன்னிக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. நீ மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவன், ஆனா ராமாச்சாரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறவன், அதனாலதான் அவனுக்கு கொடுத்தேன். ஆனா நீ தங்கத்து மேல ஆசைப்பட்டு எனக்கே துரோகம் பண்ணணும்னு இங்க வந்திருக்க. உன்னை நான் மன்னிக்குவேனா? நீ ராமாச்சாரி முன்னாடி நிக்கவே முடியாது. அவன் எல்லாருக்கும் நல்லது செய்ய பிறந்தவன், ஆனா நீ உடம்பு முழுக்க கெட்டவன். நீ இப்பவே இங்கிருந்து கிளம்பிப்போ, இல்லனா உனக்கேத்த தண்டனைய கொடுத்துருவேன். அப்படி தெய்வக்கன்னிய சூரையாவ மிரட்டின உடனே சூரையா அங்கிருந்து பயந்துகிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள போய் இந்த விஷயத்த பத்தி எல்லாருகிட்டையும் சொன்னான். ராமாச்சாரி அவனோட நல்ல குணத்தினால அவன் அந்த கொடாலிய சம்பாதிச்சான். ஆனா சூரையா அவனோட கெட்ட புத்தியால அவனோட இரும்பு கொடாலிய கூட அவன் இழந்துட்டான். எப்பவுமே நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது செய்யணும்னு யோசிக்கிறவங்களுக்கு எப்பவுமே கெட்டதுதான் நடக்கும். ராமாச்சாரி அவனுக்கு கிடைச்ச அந்த தங்க கொடாலினால கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். வெங்கடபுரத்துல வெங்கண்ணா லக்ஷ்மி தம்பதிங்களுக்கு கமலா விமலா அப்படிங்கிற பொண்ணுங்க இருந்தாங்க. கமலா விமலாவுக்கு பணத்து மேல அதிகமான ஆசை. பெரிய பணக்கார குடும்பத்துக்கு மருமகங்களா போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெங்கண்ணா லக்ஷ்மிக்கு கூட பணத்து மேல அதிகமா ஆசைதான். அவங்களோட புத்தி தன்னோட 2 பொண்ணுங்களுக்கு வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. இவங்களது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா இவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்பவுமே மேல்மட்டத்துல தான் இருந்தது. அவங்க யோசிக்கிறது ஒன்னானா அங்க நடக்கிறதே ஒன்னா இருக்கும். ஆசை நிராசை மேல அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. வெங்கண்ணா ஒரு சின்ன வியாபாரி. சந்தையில பொம்மை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கமலா விமலா கூட அப்பா அம்மா கூட சேர்ந்து பொம்மை வியாபாரத்துல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில சந்தையில ஒருத்த காய் ராஜா காய் அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருந்தான். அவங்களோட அப்பா வீட்டுக்கு போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கமலா விமலா அந்த விளையாட்டை விளையாட வந்தாங்க. வாங்கய்யா வாங்க, காய் ராஜா காய், 1க்கு 3, 2க்கு 6, வாங்கம்மா வாங்க, காய் ராஜா காய். இப்படி ரோட்ல நடந்து போறவங்கள விளையாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணா. கமலா விமலா அந்த பக்கம் போகும்போது, ஏன்பா 1க்கு 3 அப்படின்னா எவ்வளவுதான் கொடுப்பேன்? அதுவா, நீங்க 1 ரூபா காசு கொடுத்து ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 ரூபா கொடுப்பேன். அதே நீங்க 3 ரூபா கொடுத்து ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா கொடுப்பேன். அதுதான் ஆட்டம். 1 ரூபாக்கு 3 ரூபா கொடுக்கறாங்களாமா? பரவாயில்ல, பலே பலே. நீ சரியா கேட்டுக்கிட்டியா? ஜெயிச்சா மட்டும்தான் கொடுப்பாங்களாம். ஆமா, நம்ம ஜெயிக்கலன்னா என்ன பண்றது? ஐயோ அதெல்லாம் பரவாயில்லடி, இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். நம்ம இதுல காசு ஜெயிச்சோன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா சந்தையில சம்பாதிச்ச காசு மொத்தமும் போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ நான் சொல்றத கேளு அப்படின்னு ஆட்டத்துல காசை போட்டா விமலா. கிருஷ்ணா முதல்ல அவங்கள ஆட்டத்துல நிக்க வைக்கிறதுக்காக அவங்க ஜெயிச்ச மாதிரி காட்டினா. அவங்களுக்கு நிறையவே பணம் வந்தது. விமலா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. விமலா, இப்பவே நம்மளுக்கு நிறைய பணம் வந்துச்சுல, போதுண்டி விளையாண்டது, வீட்டுக்கு போலாம். போதும், ஆட்டத்தை நிறுத்திடு. நீ சரியானபடி, இப்பதான் நம்மளுக்கு பணம் வர ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள நிறுத்த சொன்னா எப்படி? நம்மளுக்கு இன்னும் காசு வரும். ஐயோ அக்கா, எனக்கு ஏன்னு ரொம்ப பயமா இருக்கு, போதும் விளையாண்டது. காசு வந்துகிட்டு இருக்கும்போது ஏண்டி ஆட்டத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்ற பைத்தியக்காரி? நீ கவலைப்படாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்காக கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. அப்படி நீ உங்க பேசுறத கேட்ட கிருஷ்ணா இன்னும் ஆட்டத்தை தனக்கு சாதகமா செஞ்சுக்கணும்னு பார்த்தான். விமலா எத்தனை தடவை விளையாண்டாலும் அவங்க ஜெயிச்ச காசு மறுபடியும் அவங்க கையில இருந்த காசு அப்படின்னு எல்லா காசும் கைவிட்டு போயிடுச்சு. அவங்க கையில இருக்கிற மொத்த காசும் தோத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னங்கம்மா சொல்லுங்க, இன்னும் விளையாடலாமா? உங்ககிட்ட காசு இருக்கா? இங்க பாருங்க, நீங்க சரியான கள்ளாட்டம் ஆடுறீங்க. எங்களை மோசம் பண்ணி காசை எடுத்துக்கிட்டீங்க. என்னம்மா, மொத்த விளையாட்டு விளையாண்டு நீங்க ஜெயிக்கும் போது இது மோசமான ஆட்டம்னு தெரியலையா? எங்க கையில இருக்கிற காசை மொத்தையும் புடுங்கிக்கிட்டு எங்களுக்கே புத்தி சொல்றீங்களா? இப்போ எதுக்காகடி அவரு கூட சண்டை போடுற? நம்ம கையில இருக்கிற காசையெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட விளையாண்டது நம்மளோடைய தப்பு. இப்போ காசெல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் நீங்க தான் ஏமாத்துறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா அவருக்கும் கோவம் வராதா? ஆமா, வீட்டுக்கு போய் கையில இருக்கிற காசெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு அம்மா உங்க கேட்டா என்ன சொல்றது? வேற என்ன சொல்றது? காசு வரும் அப்படின்னு விளையாண்டோம்,
ஆனா முதல்ல காசு வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லா காசும் போயிருச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான். ஜெயிக்கிறது தோக்குறது அப்படின்னு நம்ம கையில இல்லக்கா. ஒரு தடவை நம்ம ஜெயிச்சாலும் மறுபடியும் நம்ம தோத்துதான் போவோம். ஜெயிக்கிறதும் தோக்குறதும் எதுவுமே நம்ம கையில இல்ல. மறுபடியும் வெற்றி நம்மள தேடி கண்டிப்பா நம்ம கூட வரும். இந்த மாதிரி புராணத்துல என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கோவம் வருது. கையில இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு இப்ப மறுபடியும் எனக்கு புத்தி சொல்றியா? வா வா வா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மா கிட்ட உனக்கு இருக்கு. எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. கமலா விமலா வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா கிட்ட போனாங்க. என்னம்மா, நான் வீட்டுக்கு எப்பவோ கிளம்பி போயிட்டேனே, ஆனா நீங்க 2 பேரும் இப்பதான் வரீங்க. எங்க போயிருந்தீங்க? அப்பா, நான் இன்னைக்கு 1 ரூபா வச்சு 100 ரூபா ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அம்மா பொண்ணை பார்த்து, அப்படியா, எங்க அந்த 100 ரூபா? எங்க அந்த 100 ரூபாய ஒரு தடவை என்கிட்ட காட்டு. அப்படியாமா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ நம்ம வீட்டு மகாலட்சுமி. நீ என்ன பண்ணாலும் அதனால நம்ம வீட்டுக்கு நல்லதுதான் நடக்கும். அப்பா அம்மா, நீங்க அவசரப்படாதீங்க. அவ என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி யாருன்னு நல்லா தெரியும். என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? இன்னும் புதுசா சொல்ல வேற எதனா இருக்காமா? அப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் இன்னைக்கு 1 ரூபால 100 ரூபா 1000 ரூபா அப்படின்னு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா 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 என்னடி, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்போத்துல இருந்து. ஆனான்னு இழுத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு பாக்கலாம். நீ சந்தோஷத்துல ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு தலகாலே புரியல. குடுக்கறேன். நான் சொல்றத முதல்ல கேளுங்க, அப்புறமா உங்க பணத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறேன். வெற்றி எப்பவுமே நம்ப கூடிய இருக்காதப்பா. அப்பப்போ தோல்விங்க எதிர் வந்துகிட்டே இருக்கும். வெற்றி வந்தப்போ சந்தோஷப்படுறதும் தோத்து போனப்போ கஷ்டப்படுறதும் அது சாதாரணமான விஷயம். வெற்றி நம்மளையே தேடிக்கிட்டு வரும். இப்போ தோக்குறது ஜெயிக்கிறது பத்தி என்னம்மா? முதல்ல நீ ஜெயிச்சிட்டு வந்த காசை கொடு. ஒரு தடவை அந்த காசை கண் நிறைய பாத்துறேன். அம்மா, நான் சொல்ல வர்றது நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீ சரியாவே சொல்ல மாட்டேங்கிற. அம்மா, அப்பா, அக்கா காசை ஜெயிச்சது உண்மைதான். இருந்தாலும் அவ 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் மறுபடியும் அந்த காசையும் தோத்து கையில இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டா. அதிகமா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கூனி குறுங்கி ஒரு இடத்துல உக்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வெங்கண்ணா அப்படியே உக்காந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப சோர்வாயி இப்படி சொன்னாரு. நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு ஆகாயத்துக்கிட்டே போயிட்டு வந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சுமா. எல்லாத்தையும் இழந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கு. 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா அப்படின்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா. கமலா அவங்க 2 பேரையும் தட்டி எழுப்புனா. அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நாங்க சந்தை முடிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது காய் ராஜா காய் அப்படின்னு ஒருத்தன் விளையாட்ட காட்டிக்கிட்டு இருந்தான். 1 ரூபா வச்சா 3 ரூபா கொடுக்கறோம்னு சொன்னான். நாங்களும் ஆடலான்னு போனோம். முதல்ல 1 ரூபா வச்சு 3 ரூபாவை சம்பாதிச்சோம். மறுபடியும் 3 ரூபாவை சம்பாதிச்சோம். இப்படி 3 ரூபான்னு நாங்க 1000 ரூபாவை சம்பாதிச்சோமா. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களோட புத்திசாலித்தனத்துல நாங்க ஜெயிக்கல, அவன் தான் எங்களை ஜெயிக்க வச்சான்னு. அப்பவே நான் வந்துடலான்னு சொன்னேன். இருந்தாலும் இவதாமா விளையாடலான்னு ஆட வச்சு கையில இருக்கிறத மொத்தத்தையும் அங்க இழந்துட்டு வந்துட்டோம். இப்படிதாம்மா கையில இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டோம். ஆமா, 1000 ரூபாய் கைக்கு வந்தப்பவே வந்திருக்குன்னு இருந்துச்சு. எதுக்கு மறுபடியும் ஆட போனீங்க? நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற பெரிய கண்டம் என்னன்னு தெரியுமா? அதிகமா ஆசைப்படுறதுதாமா. அதனாலதான் மொத்தம் இழந்துட்டோம். சரி, நம்மளுது அல்லாதப்போ நம்ம ஆசைப்படுறதும் தப்புதான். இங்க பாருடி, நான் கோவமா இருக்கேன், இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாத. அம்மா, இப்படிதாம்மா காசையெல்லாம் இழந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கே கதை சொல்றா அப்படின்னு சொன்னா கமலா. இங்க பாருடி, இவ்வளவு நேரம் நான் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, நீ எனக்கு அம்மா இல்ல, நீ பெரிய பிசாசு அப்படின்னு சொன்ன உடனே விமலா கோவமா ரூமுக்குள்ள கிளம்பி போயிட்டா. கமலா பின்னாடியே சிரிச்சுக்கிட்டு போனா. வெங்கண்ணா லக்ஷ்மி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு கவலையோட உக்காந்து இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெங்கண்ணா வெளியே வந்தாரு. அங்க வெளியே வந்தப்போ ஏதோ ஒண்ணு இருட்டுல ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது.
என்ன இது ஜொலிக்குது? அட, தங்க நாணயம்! இது எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது அப்படின்னு சுத்தி பார்த்தாரு. பார்த்தா அங்கங்க தங்க நாணயங்க விழுந்திருந்தது. இவ்வளோ நாளா இந்த தங்க நாணயங்க இங்கதான் இருந்துச்சா அப்படின்னு அதை தேடுறதுக்காக போனப்போ மண்ணு எடுக்க எடுக்க அங்கங்க தங்க நாணயங்க. ஐயோ, இவ்வளோ கிடைக்குது, இன்னும் தேடி போனா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு முன்னாடி முன்னாடி போய் பார்க்க பார்க்க அங்கங்க நிறைய நிறைய தங்க நாணயங்க கீழே சதுரி இருந்தது. என்னோட வாசல்லையே நான் இவ்வளோ தங்க நாணயத்தை வச்சுக்கிட்டு நான் பொம்மைய வித்துக்கிட்டு இருந்தேனா? ஐயோ கடவுளே! ஐயோ, இவ்வளோ தங்க நாணயத்தை என் கையில பிடிக்க முடியாதே. இப்ப நான் என்னதான் பண்றது? லக்ஷ்மி, 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 சீக்கிரமா வெளியே வா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான். கமலா, விமலா, லக்ஷ்மி 3 பேரும் அவங்க அப்பா கூப்பிட்ட சத்தத்துக்கு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பார்த்து வெங்கண்ணாவை பார்த்து 3 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. வந்து பார்த்தா வெங்கண்ணா மெத்தையில பொம்மையெல்லாம் பிச்சு போட்டுட்டு தங்கம் தங்கம்னு கத்திக்கிட்டு இருந்தான். ஏங்க எந்திருக்கிறீங்களா? ஏங்க எந்திரிங்க, யோ எந்திரியா! வெங்கண்ணாவை தட்டி எழுப்புனாரு. வெங்கண்ணா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு, என் தங்கம், என் தங்கம் எங்கடி? என் தங்கம் எங்க? எனக்கு தங்கம் வேணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது விமலா ஒரு கிண்ணத்துல தண்ணி கொண்டு வந்து அவங்க அப்பா மேல எரிச்சா. அப்போ வெங்கண்ணா கனவுல இருந்து வெளியே வந்தாரு. ஏங்க தங்கம் தங்கம்னு எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் வாசல்ல வந்து பார்க்கும்போது தங்கம் அங்கங்க விழுந்திருந்தது. அதை எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் அதை எடுக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன். நீங்களும் வந்து நான் கனவுல இருக்கிறத தெரியாம தட்டி எழுப்பிட்டீங்க. அங்க விடிய காலையில பாக்குற கனவு அப்படியே நினைவாகுமாங்க. உண்மையிலேயே நம்ம வாசல்ல தங்கம் இருக்குமா? நம்ம போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமா? அம்மா, ஆமாமா, உண்மைதான். விடிய காலையில கனவு கண்டா அந்த கனவு பலிக்குமா? அப்பா வாங்கப்பா, வெளியே போய் தேடலாம். உங்களுக்கு எங்க தங்கம் கிடைச்சதுன்னு எங்களுக்கும் காட்டுங்கப்பா அப்படின்னு 4 பேரும் வாசல்ல வந்து எல்லா இடத்துலயும் தங்கத்தை தேடி பார்த்தாங்க. எங்க தேடினாலும் தங்கம் கிடைக்காததுனால உள்ள வந்தாங்க. கமலா சோர்வாயி, நாங்க தான் சின்ன பசங்க, எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா? இவ்வளவு நாளா வெளியே சுத்துறோம், எப்பவுமே கிடைக்காத தங்கம் இன்னைக்கு கிடைக்குதா? உங்க கூட சேர்ந்து நாங்களும் ஏமாந்துட்டோம். நல்ல தூக்க நேரத்துல எங்க எல்லாரையும் எழுப்பி வெளியே போய் எல்லாரும் தேடிட்டு வந்தோம். நம்மளோட பேராசனாலதான் நம்மளுக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது. மேல இருக்கிற அந்த கடவுளுக்கே தெரியும் நம்ம பேராசை பிடிச்சவங்க அப்படின்னு. சரிடி அம்மா, சரி சரி, நீயே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, எங்களுக்கு கொஞ்சம் தங்க நகைய கொடுங்க அப்படின்னு. ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கணும், அந்த ஆசை பேராசையாக கூடாது. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பேராசை இருக்கிறதுனாலதான் இந்த ஜனங்க முன்னேறாம இருக்காங்க.